கிட்டத்தட்ட 35 வருஷமா ஒரு லேடி ஒரே மாதிரியான டேஸ்ட்ல இந்த ஹோட்டல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு நிறைய கஸ்டமர் பேஸ் வச்சுட்டு இருக்க ஸ்பாட் தான் பவானி தாலுகா ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே லொகேட் ஆயிருக்க ஷேகர் மெஸ். இவங்க பக்காவா வீட்டு முறை சமையல்ல பண்றாங்க. மசாலாஸ் எல்லாமே இவங்க ஓன் ப்ரிப்பரேஷன் தான். மார்னிங் 7:30ல இருந்து ஆஃப்டர்நூன் 4 o'clock வரைக்கும் பக்கா நான்வெஜ்ல இங்க கிடைக்கும். இவங்க கிட்ட ஸ்பெஷலி ஈரோட்லயே இவங்க கிட்ட மட்டும் கிடைக்கிற மட்டன் மிளகா கறி, இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட மட்டன்ல தலைக்கறி, மட்டன் வறுவல், ரத்தம் போட்ட குடல், பெயின் குடல், சிக்கன் மிளகாய் கறி, சிக்கன் வறுவல், கருவாட்டு குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு இவ்வளோ ஐட்டம்ஸும் லஞ்சுக்கு அவைலபிள். ஃபர்ஸ்ட் இவங்க மட்டன் பிரியாணி பீசஸ்லாம் நல்லா சாஃப்டா குக் ஆகி டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நாட்டுக்கோழில செஞ்ச சிக்கன் பிரியாணி சாப்பிட்றப்போ வீட்டுல சாப்பிட்ற ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவங்க மீல்ஸ்லாம் மட்டன் தண்ணி குழம்போட மட்டன் மிளகா கறி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இவங்களோட 2 டைப்ஸ் ஆஃப் குடலுமே டேஸ்ட் அல்டிமேட். குடல் அவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணி எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாம செஞ்சிருந்தாங்க. உங்களுக்கு தலைக்கறி பிடிக்கணும்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. நாட்டுக்கோழில பண்ற சிக்கன் வறுவலும் சிக்கன் மிளகா கறியும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவங்க கருவாட்டு குழம்பு. உங்களுக்கு கருவாடு பிடிக்காதா அப்படின்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா பிடிக்கும். 100% கேரண்டி. இவங்க ஓனா அரைச்சு பண்ற மசாலாஸ்ல செய்த ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. இவங்க கொடுக்குற ஃபுட்ல இவ்ளோ டேஸ்ட் கொடுக்கறதுக்கான மெயின் இன்கிரியன்டே இவங்க யூஸ் பண்ற செக்கு எண்ணெய் தான். சோ நீங்க பவானி பக்கம் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. மறக்காம ஈரோடு ஃபுட் கிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க.